நாலு முடி எப்படியும் பீடி சுத்தியே பிள்ளைக்கு 100 பவுன் நகை சேர்த்துப்படும். நீங்களும் வேற சும்மா இருங்களா, வயிற்றுல கலப்பாதீங்க. நானே இலை வாங்கினா தூள் பத்த பண்ணுறது, தூள் வாங்கினா இலை பத்த பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்திக்கிட்டையா வாங்கிக்கிட்டு திரியும், கடன் வாங்கிக்கிட்டு நூலு இலைன்னு. நீங்களும் சும்மா இருந்து மினிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் உட்கார்ந்து எவ்வளவு பீடி சுத்தி இருக்கிய, நான் அவகிட்ட 23 பீடியா வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டா கட்டி நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்களா, நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பெரிய பொண்ணு அழகா எடுத்து அடிக்கி தாரா, நீங்க கட்டி நல்லா கட்டுக்கட்டா அடுக்கி வச்சுட்டு இதுல இருந்து 100 தூள் 200 தூள் சுத்தினாலே உங்களுக்கு வந்துருமே 500 600 ரூபா. வயிறு எரியாதெல்லாம் சில்லாட்ட. நானே 4 நாள் வேலை செஞ்சா நாளானது முடிய மட்டுக்கு உடம்புக்கு அந்த ஆளை படுத்துக்கிடியே. நானே இப்பதான் சுத்தி நினைச்சேன், இவ கண்ணு வைக்கால. பெரிய பொண்ணு அந்த என்னென்ன பீடிய கொண்டா கட்டி வச்சுக்கேன். ஏக்கா இருங்க, ஒழுங்கா அடுக்கல. கொண்ட நானே அடிக்கிக்கிட்டீங்க. நாங்க ஒருத்தர் ஒரே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு 4 பீடியை சுத்தினேன்னா வேற நாளானத்து நான் அந்த ஆளை கை முடங்கி அந்த ஆளை கிடப்பேன். நீ வழங்க தான் செய்யும். இனிமே இவன் முன்னாடி பீடி தட்டெல்லாம் சுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரப்படாது. 4 முடி ரொம்ப நீட்டாதீங்க, உண்மையே தான் சொன்னேன். உண்மைனா ஆணும் சரின்னு ஒத்துக்கிட வேண்டியது தானே. சாந்தி மீனாலாம் எனக்கு இவ்வளவு சுத்தினா பீடினா இவ்வளவு துளி சுத்தினா எனக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்லி ஆளுவேன். இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்.